ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கடைகளில் சின்ன சின்னதாக பன் கிடைக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னா பாவ் பன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பன்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே பர்கர் பன் அப்புறம் தேங்காய் பன்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணணும். நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் எல்லாம். வாங்க இந்த பன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான பன்னு. இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 300 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, அதை பாலில் ஊற வச்சுருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம மில்க் பன் பண்ணுறனால கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சுகர். பன் வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அதனால் சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. அப்படி பால் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தனியாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னுக்கு பிசையும் போது நல்லா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் பட்டர் சேர்க்கணும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசையணும். அப்புறம் சில பேர் வந்து பன்னு வந்து சரியாக வரமாட்டுக்கு, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் டெம்பரேச்சர் தப்பாக வச்சுருப்பீங்க. அதனால் பன் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர்லாம் ரொம்ப முக்கியம். பேக்கிங் பண்ணணும் அப்படின்னாலே டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மேலே வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே ஏதோ ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம். ஒரு 1லேருந்து 1.5 மணி வரைக்கும் ஆகும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை நல்லா பஞ்ச் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு, பன் வந்து நம்ம குட்டி குட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறனால இதை வந்து கரெக்டாக 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி அப்புறம் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா பன்னோட சைஸ் வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு ஒன்று போல் டிவைட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு கைகளிலே வச்சு உள்ளே நல்லா டக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டக் பண்ணும்போது பன்னு நல்லா சாஃப்டாக வரும். அதோட டெக்ஸ்சர் உள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரேயில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பன்னை கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கணும். திரும்பவும் பொங்கி வரும்போது அதோட கேப்பெல்லாம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுக்கும்போது பன்னு வந்து ஒன்று போல் கிடைக்கும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பாலோ அப்படி இல்லை அப்படின்னா முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து அதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட கலர் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் முட்டை சேர்ப்பீங்கன்னா முட்டை சேர்த்து பண்ணலாம். இப்போ வந்து 180 டிகிரியில் வந்து 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பாவ் பன் அந்த ரெசிபி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக 180 டிகிரினா 180 டிகிரி வைக்கணும். இது குட்டி குட்டி பன்ஸ் அப்படிங்கிறனால 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பர்கர் பன் மாதிரி பெருசாக பண்ணணும் அப்படின்னா 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். கொஞ்சம் சின்னதாக பண்ணணும்னா 15 மினிட்ஸில் கூட ஆயிரும். மேலே கலர் வந்தோடனே நீங்கள் வந்து அதை வெளியே எடுத்துடணும், அவ்வளோதான். அதோட கலர் தான் கரெக்ட் இதுக்கு நமக்கு பன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பாவ் பன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.